டக்குன்னு ஒரு ரீசெட் கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ரொட்டீனே ஒரு மாதிரி ஃபுல் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் தேவையா? சும்மா கையில் துணியை வச்சு துடைக்க வேண்டியது தானே. மீஷோவில் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். குட் வைப்ஸ் ஒன்லி. ஒயிட் ரைஸ், சிக்கன் ரசம், சுவரொட்டி ஃப்ரை, இதுதான் இன்னைக்கு வேணும். வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஹோம் அண்ட் மோர் வித் ஷைலு. என்னடா இவ இந்த லாஸ்ட் 15 days ஆளே காணோன்னு பார்த்தீங்களா? அது ஏன் கேட்குறீங்க? இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்தாலே எங்கள் வீட்டில் ஒரே சிக் டேஸ் தான் ஓடும். லச்சு அண்ட் கிச்சு வந்து மார்ச் 2021 பிறந்தாங்க. ஓகே, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு இயரும் இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து எங்களுக்கு செம்ம சேலஞ்சிங் பீரியட். ஏதாவது ஒரு வழியில் ஒரு சிக்னஸ் வந்துடும். குட்டீஸ்க்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னா ஓகே, பிகாஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல் கேர் கொடுத்து க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் அவங்க கூட சேர்ந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ரொட்டீனே ஒரு மாதிரி ஃபுல் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுது. ஒரு ஒர்க்கு பண்ண முடியல. அப்படி தான் இந்த லாஸ்ட் 15 days போச்சு எங்களுக்கு. ஸோ ஹை ஃபீவர், கோல்டு, காஃப், வாமிட்டிங் அப்படின்னு எல்லாருக்குமே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 1 week சும்மா வச்சு செஞ்சிச்சு எல்லாரையும். அதுக்கப்புறம் 1 week ஸ்லோவாக பேக் டு ரொட்டீன் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் 15 days-ம் இந்த பெட்ரூம் தான் எங்களோட மோஸ்ட் யூஸ்டு ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போது நான் இந்த ரூமுக்கு வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லைட் நெகட்டிவிட்டி ஓடிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பீட் த வைரஸ் ஆர் த வைப் என்னன்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று கரெக்டாக இல்லை. அதனால இந்த ரூமுக்கு டக்குன்னு ஒரு ரீசெட் கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் 10:30 ஆகுது. குட்டி ஸ்கூல் போயிருக்காங்க. 1 o'clock வந்துடுவாங்க. ஸோ இன்னொரு 1 hour வச்சுக்கலாம். இந்த 1 hour-ல் இந்த ரூமை நம்ம ஃப்ரெஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு ரீசெட் ரொட்டீனை ஒரு 3 parts-ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன், அடுத்தது இந்த பெட் ஸ்ப்ரெட் கவர், விண்டோ கவர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் டெக்கார்ஸ்லாம் வாங்கிட்டேன் மீஷோவில் இருந்து. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன். சிம்பிளாக எங்கெங்கெல்லாம் தூசி இருக்கோ அதெல்லாம் நம்ம வைப் பண்ண போகிறோம். ஆனால் நார்மல் வாட்டரில் இல்லை. இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் நான் இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் பார்த்தேன். ஓகே, 2-3 தடவை ட்ரை பண்ணி எஃபெக்டிவாக இருக்குது. நார்மலாக தண்ணி கிளாத்தில் வச்சு தொடச்சி எடுத்தோன்னா ஒரு 1 week-ல் அகெயின் தூசி பதிய ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது அந்த 1 week அப்படிங்கிறது ஒரு 12 days 14 days அப்படி மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நமக்கு கிளீனிங் பண்ணுற ரொட்டீன் வந்து சேவ் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணலாமா? அந்த சொல்யூஷனுக்கு வந்து 1 cup வாட்டர், 1/2 cup வினிகர், சிந்தட்டிக் வினிகர், அதுக்கப்புறம் அதில் 2 to 3 drops ஆஃப் டிஷ்வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் 1 teaspoon குக்கிங் ஆயில், ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில். என்கிட்ட வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு. ஸோ அது ஒரு 5 drops. அவ்வளோதான். ஃபுல்லாக துடைக்க வேண்டியது. ஸோ எப்பயுமே வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இதர் இந்த மாதிரி டிஸ்போசபிள் ஆர் ரப்பர் க்ளவுஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சும்மா துணியை வந்து கையிலே பிடிச்சி தொடச்சிட்டு இருந்தீங்கன்னா கை வந்து ஈவென்ச்சுவலி ரொம்ப ரஃப் ஆயிரும். இதெல்லாம் தேவையா? சும்மா கையில் துணியை வச்சு துடைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ப்ளீஸ். பிகாஸ் ஆஸ் அ உமன் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 5% கூட நமக்காக கேர் பண்ணிக்கிறது கிடையாது. விச் இஸ் வெரி 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 பேட். இப்படி நமக்காக செல்ஃப் கேர் பண்ணிக்கிறத வந்து நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைமாவோ இல்லை அன்னெசரி திங்காவோ ப்ளீஸ் நினைக்காதீங்க. பேசிட்டே டைம் ஆயிடுச்சு. கம் லெட்ஸ் கண்டினியூ க்ளீனிங். அண்ட் இது வந்து என்னோட ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, இதையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸுக்குமே மீஷோவில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். பட் இப்போ இல்லை. இப்போ ஐ திங்க் ஐ எம் ரன்னிங் லேட். க்ளீனிங் டன். இப்போது இந்த பெட் ஸ்ப்ரெட் அண்ட் கர்டன்ஸ்லாம் மாற்றிடலாம். எப்படி இருக்கு? நைஸ்ல? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிங்கரிங் பார்ட்.
ஸோ மீஷோவில் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரைட், அங்கே வந்து டெக்கார் பண்ணலான்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் மீஷோவில் யூசர் இமேஜஸ்லாம் பார்த்தப்போ எல்லாருமே இப்படி நிற்க வைக்காம இப்படி தொங்குற மாதிரியே வச்சுருந்தாங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்குல்ல, இங்கே வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த க்யூட் MDF போட்ஸ். குட் வைப்ஸ் ஒன்லி, follow your heart and enjoy the little things. This is exactly the vibe that I wanted now. அதனாலே இந்த 3 ஆர்டர் பண்ணிட்டேன். க்யூட்டாக இருக்குல்ல? இந்த சைட் ஆஃப் ரூமில் வந்து இது 2 தான். மெத்த 3 வந்து என்னோட ஒர்க் ஸ்பேஸ் காமிச்சேன்ல, அங்கே டெக்கார்காண்டி ஆர்டர் பண்ணது. லைக் க்யூட்டாக கொஞ்சம் போஸ்டர்ஸ், இது ஃபோட்டோ ஃப்ரேம் வேணாம், நான் இப்போ காமிக்கல. ஒர்க் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, நல்லாயிருக்கும் இல்ல? இதுக்கு மேலே வில் கோ வித் ஸ்ட்ரைட் இட் செல்ஃப். நைஸ்ல, அழகாக இருக்குது, ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆர்டிஃபிஷியல்னு கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க, அன்லஸ் தே டச் அண்ட் ஃபீல் இட். நைஸ். நம்ம OOTD பிக்சர்ஸ்லாம் எடுப்போம்ல, அப்படி எடுத்து போட்டால் செம்ம கிளாஸாக இருக்கும். இதை வந்து நான் இங்கே ஹேங் பண்ணலான். இந்த ட்ரீம் கேச்சர் இருக்குது, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது, அதை எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக குட் வைப்ஸ் ஒன்லி அண்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட் இங்கே. நைஸா? யூஸ்வலாக இந்த ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டே கழிச்சு தான் ஹேங் பண்ணணும். பட் நான் ஜஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி ஐ எம் ஹேங்கிங் அண்ட் ஃபிக்ஸ். ஓகே, கிளீனிங் அண்ட் அரேஞ்சிங் இஸ் டன். ஆனால் டைம் வந்து இப்போ 11:45 ஆயிடுச்சு. நம்ம செட் பண்ணதை விட கொஞ்சம் லேட் தான். 1 o'clock குட்டீஸ் வந்துடுவாங்க. அதனால அதுக்குள்ளே டக்குன்னு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு சிம்பிள் பட் டேஸ்டியான லன்ச் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், சிக்கன் ரசம், சுவரொட்டி ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி வேணும். போலாமா? ஃபர்ஸ்ட்டு சிக்கன் ரசம் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெப்பர், சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 1 minute வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ரசம் பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதில் ரசம் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு விசில் வந்ததும் குக்கரை சிம்மில் வச்சுட்டு 15 minutes ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கின சிக்கனில் ஹாஃப் வந்து நான் ரசம்க்கு யூஸ் பண்ணிட்டேன், ரிமைனிங் ஹாஃப் வந்து 65க்கு இருக்கட்டும். இந்த சுவரொட்டியை வந்து இங்கிலீஷில் கோட் ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கர ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன். ஹீமோக்ளோபின் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிடும். 50 grams ஆஃப் இந்த சுவரொட்டியில் 1% 100% ஆஃப் த டெய்லி ரெக்கமெண்டட் அயன் இன்டேக் கிடச்சிரும். ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பாயிலிங் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். ஏன்னா ஃபுல் பிளட்டு தான், அதை நல்லா கெட்டியான அப்புறம் தான் நம்மளால் கட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது கொதிச்சிட்ருக்க டைமில் அப்படியே நம்ம 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். குழம்புத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரா பவுடர், 65 ஆர் கபாப் பவுடர், உப்பு, அரிசி மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், லெமன், அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் ஆகட்டும். ஸோ அந்த சுவரொட்டி பாயில் ஆகி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் எடுத்து தனியாக வச்சிடலாம். ரசம் பார்க்கலாமா? கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சைடில் ரைஸும் வேக வச்சிடலாம். இந்த சுவரொட்டி மேலே இருக்க தோலை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டில் ஈஸியாக வர்ற ஸ்கின்னு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். பெருசாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரசம் பண்ண அதே குக்கர்லேயே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் பவுடர், குழம்புத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கட் பண்ணியிருக்க சுவரொட்டியை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரையாக வேண்டாம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி எடுத்தால் சூப்பராக சுவரொட்டி வறுவல் ரெடி. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நம்ம துவையல் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அளவில் சாப்பிட்றது தான். லாஸ்ட்டாக 65யும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
vlog அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ், drop a like, share it with your friends and subscribe button click பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் ப்ளீஸ், ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆர் ஆன் யோர் வே. அண்ட் இன்னொன்று மறந்துடாதீங்க, இந்த வீடியோட ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி take care of yourself because you are important and you are loved always. Tata, see you soon.